ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு மிராக்கிள் இன்னைக்கு சொல்ல போகிறேன். என்னோட படம் பேய் கொட்டு அதை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது பயங்கர சேலஞ்சஸ் இருந்தது. ஃபுல் படமுமே நானே தான் பண்ணேன், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும். சரி, இந்த ரிலீஸ் பண்ணுறதும் சரி நாமளே பண்ணிடலாம். இது எங்கே யாரை நம்பி எப்படி பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் எனக்கு வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னும் போது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. எப்படின்னா, நம்மளுக்கு கீழ இருக்கவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றோமோ, அதே மாரி பிரபஞ்சத்துக்கு கீழ இருக்கிற பிரபஞ்சம் நம்மள ட்ரீட் பண்ணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த டாக் வந்து அனாதையா ரோட்ல இருந்தது. நான் என்ன பண்ணேன், இத விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஸோ நான் ஏதாவது எங்கேயாவது அடாப்ஷன் குடுக்கலாம். இல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கேயாவது வச்சு வளர்த்துறலாம். நான் இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன். ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சு வளர்த்துறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, எப்படினாலும் ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை எடுக்கும்போது எனக்கு எந்த பிளான் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் தெரியாது. பட் நான் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் எடுத்துட்டேன். ரோட்டில் இருந்தது. அங்கே என்ன சாப்பாடு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க என்ன வர போகிறவங்க கொடுத்தாலும் சாப்பிடல. சரின்னு காரில் எடுத்து வச்சுட்டேன். காரில் விடும்போது நீங்கள் பார்த்தீங்கல்ல, கீழே தான் நான் விட்டேன். திரும்பி பார்த்தா சார் மேலே ஏறி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு கீச்சு கீச்சுன்னு சவுண்டு வேற. அப்புறம் என்னடா இவன் கத்திக்கிட்டே இருக்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வண்டி மூவிங்ல செமையா தூங்குறான். ஏசி போடவும் சூப்பரா தூங்கிட்டு வரான். மூவிக்கு வந்து தேட்டர்ஸ் புக் பண்றதுக்காக வந்திருந்தேன். ஸோ அவனை கார்ல உட்கார வச்சுட்டு நான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். போற இடத்துலலாம் டக்கு டக்குன்னு என்னோட வேலையெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா மனசு நிறைஞ்சு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரேன். டாகும் எடுத்துட்டு வரேன். என்னோட ஒர்க்கும் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய மிராக்கிள். பிவிஆர் தியேட்டர்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் ஆசைப்பட்ட மேனிஃபெஸ்ட் பண்ண எல்லா விஷயமும் எனக்கு நடந்துருச்சு. பிரபஞ்சம் வந்து ஒரு 50 தியேட்டர்ஸ்ல எனக்கு என்னோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் பிவிஆர் தியேட்டர்ஸ். அப்புறம் இந்த டாக்கு கூட்டிட்டு வந்து மில்க்கு ஃபுட்டு எல்லாம் கொடுக்குறேன். மில்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் லபக் லபக்னும் அப்படி பசி ஃபுல்லாக குடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டேங்குது. கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. படுக்க வச்சாலும் கூடவே இருக்கணுன்றான். அப்புறம் நான் என்னடா பண்றதுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு இந்த பக்கம் போனா மறுபடியும் கத்துறான். சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், மேபி இருட்டா இருக்கிறனால தான் அப்படி இருக்கோ, இல்ல ஏதோ ஒரு துணியை போட்டு படுக்க வைப்போம் அப்படின்ட்டு சாப்பாடு, தண்ணி, பால் எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு அப்புறம் துணியெல்லாம் போட்டுட்டு படுக்க வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஏமாத்தி விட்டு போனா மறுபடியும் கத்துறான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், லைட் ஆன் ஆஃப் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நல்லா லைட் அப்சர்வ் ஆஃப் பண்ண பண்ணி போட்டா ஆரம்பிச்சேன். எப்படி லைட் பார்க்குது? ஆன் பண்ணதுமே கம்முன்னு படுத்துக்குச்சு. அதுக்கப்புறம் என்னடா அந்த அது கத்துறது அப்படின்னு அதெல்லாம் இல்லை. பார்க்குது. கூட ஏதோ வெளிச்சமா இருக்குது அப்படின்னும் போது எனக்கு அது பயம் இல்லை, பயத்தினால தான் அழுதுருக்கான். லைட் ஆஃப் பண்ணா நல்லா கத்துறான். ஷார்ப்புங்க பாருங்க, ஆட்டோ லைட் ஆன் போகுதான். பண்ணி வச்சா பாருங்க கம்முன்னு படுத்துக்கிட்டானா. சரி, இவனை இப்படிதான் ட்ரீட் பண்ண மாட்டிருக்குன்ட்டு லைட்டை போட்டு விட்டுட்டு நான் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒன்றும் சத்தம் போடலை. தூங்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு ஒரு மிட் நைட்டில் எழுந்து வந்து பார்த்தா வச்சுருக்க அந்த பெடிகிரிலாம் உட்காந்து சார் மெதுவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நைட் பசி வந்துருச்சாட்ருக்கு. அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. மில்க்கும் கொஞ்சம் குடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் சாப்பிட்றத பார்க்குறதே ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. ரொம்ப மனசு நிறைஞ்சு இருந்தது. என்னோடய ஆசையும் நிறைவேறிடுச்சு. பிரபஞ்சம் வந்து கொடுத்த டெஸ்ட்டில் நான் வந்து பாஸ் ஆகிட்டேன். அதனால் யூனிவர்ஸ் வந்து நான் இந்த டாகுக்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்து யூனிவர்ஸ் எனக்கும் ஆசையை வந்து நிறைவேற்றி எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இவனை அடாப்ஷன் கொடுக்கணும். என்ன பண்ணுறது, எஃபியில் போடலாமா, எங்கேயாவது சொல்லலாமா அப்படின்னு ஒரு 2 days நம்ம வீட்லேயே தான் இருந்தான். நானும் இங்கே அங்கேயும் கேட்டு பார்க்குறேன். யாரும் இது பண்ணலை. இது நெக்ஸ்ட் டே நைட்டு அதே மாதிரி லைட்டை போட்டுட்டு விளையாடுறதுக்கு போனெல்லாம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 1 நாள் 2 நாள்லேயே நல்லா கொழு கொழுன்னு ஆயிட்டான். வயிறு ஒட்டி போயிருந்ததில்ல அங்கே ரோட்டில், இப்போ பாருங்க நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக ஆயிட்டான் சார். அப்புறம் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குது. ஷேக்கன்லாம் கொடுக்குறான். வீட்டில் எதுவும் இதெல்லாம் பண்ணலை. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள், போன்லாம் கொடுத்தா உட்காந்து விளையாடிக்கிட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா அட்டாச்மெண்ட் ஆகிட்டான். நடந்து போனான்னா பின்னாடியே வருது. செயின் எல்லாம் கூட தேவையே இல்லை.
அப்படி சொல்ற பேச்ச கேட்டுட்டு பின்னாடியே ஓடி வரான். எங்கேயும் அந்த சைடு, இந்த சைடு எங்கேயுமே இல்ல. காலுக்கிட்டயே ஓடி வருது. ஒரு அம்மா போனாங்கன்னா, பின்னாடியே கால ஒட்டிக்கிட்டே குழந்தை ஓடும்ல, அது மாதிரி. ஸோ ரொம்ப ஒபீடியன்ட்டா, டிசிப்ளினான ஒரு டாகா இருந்தான். ஸோ இது வந்து 3 நைட்டு. 2ண்ட் நைட் முடிஞ்சது. இது 3 நைட்டு நம்ம வீட்ல இருக்கான். ஸோ வீட்டுக்குள்ளார எந்த ஒரு அசிங்கம் எதுவுமே பண்ணவே இல்ல. வர மாரி இருந்ததுன்னா கீச்சு கீச்சுன்னு கூப்பிடுது. அப்புறம் வெளிய கொண்டு போய் விட்டோம்னா, போய்க்கிறான். ஸோ ரொம்பவே வந்து பெர்ஃபெக்ட்டா வீட்ல வச்சு வளர்த்துறதுக்கு தகுந்த ஒரு டாகா இருந்தான். நல்லா ஷைனிங்கா இருக்கு. கோட் பாருங்க, நல்லா ஷைனிங்கு. சூப்பரா இருந்தது. சரி இவன எங்கேயாவது ப்ராப்பரான இடத்துல நம்ம குடுக்கணும். இங்க நம்ம இதுல வச்சு வளர்த்த முடியும். ஏன்னா ஆல்ரெடி என்ட்ட டாக் வேற காட்டு இருக்கு. போட்டிருக்காங்க போய் படுக்கலாம்ல. அப்புறம் இந்த மாரி அபார்ட்மெண்ட்ஸ்ல வச்சு வளர்த்தும்போது, இன்னும் 1, 2, 3ன்னு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால யாராவது கேட்டாங்கன்னா குடுத்துரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல அடுத்த நாள் ஷைனிங்கா எனக்கு ஒரு குட் இருக்கு நியூஸ் வந்தது. ஹேரு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல நீட்டா வேலை நீட்டா செஞ்சுட்டு இருக்கான். இருக்கவங்க, அவங்க பக்கத்து வீட்ல யாருக்கோ தேவைப்படுது. நான் வச்சுக்கிறேன் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அவங்க கிட்ட அந்த டாக்க குடுத்தேன். ரொம்ப பிரியா விடையோட தான் அவன பிரிய வேண்டியதா இருந்தது. அவன் பாருங்க எவ்வளோ பாசமா பார்க்குறான்னு பாருங்க. அவன குடுத்து அனுப்பும்போது நிஜமாலுமே ரொம்ப மனசு கனமா இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அவனுக்கும் ஒரு வீடு கிடைச்சிருக்குன்னு நெனச்சு சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி.